ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், புளி சாதம், லெமன் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் இதை வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்க்கு இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான ஸ்டைலில் செய்வாங்க. நான் என்னுடைய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 5 பல்லு பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறமா வாழைக்காயை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. வாழைக்காயை நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இதோடைய மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இதில் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. எண்ணெயிலேயே தான் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 8 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாழைக்காய் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம் இந்த மாதிரி எந்த மாதிரியான வெரைட்டி ரைஸ் கூட வேணாலும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.